சொல்லி இவன் பார்க்க போகிற கேமோட கதை பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு ஹைலாண்ட், அதாவது தெற்கு தீவு. இது பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து சைடான கேரளம் பேர் மாற்றிட்டாங்கன்னா கேரளம்னு சொல்கிறோம். கேரளமில் பண்ண ஒரு கேம் இது. கல்ச்சரை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கதையை பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது கேம். ரொம்ப குட்டி கேமு, ஸ்டீம்லேயே இருக்குது. விளாட நினச்சா செக் பண்ணி பாருங்க. இந்த ஹார் கேம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அப்போ யார் லைக் பண்ணிங்க கீழே ஐபை ஆப்ஷன் இருக்கும், ஐபை விடுங்க. இந்த ஐபை விட்டா தான் இந்த மாதிரி ஷோ சேவ் பண்ண முடியும். அதை வந்து கண்ணில் காட்டும், தந்து பண்ண முடியும். ஓகே சோஜஸ், ஓவரா விஷயம் போயிடலாம். நான் காசாமி, இட்ஸ் I'm back. 1783 கேரளம். வானத்திலிருந்து ஒரு சிவப்பு வண்ண விண்கல் பூமியை மோதிச்சு. அங்கதான் மக்களுடைய விதி மாற ஆரம்பிச்சுது. மக்கள் திடீர்னு சாக ஆரம்பிச்சாங்க. கொடூரமான மரண ஓலங்கள் காத்துல வீச ஆரம்பிச்சுது. பயத்துக்கும் மரணத்துக்கும் நடுவுல மக்கள் சிக்கி தவிக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் ஒரு முனிவரை சந்திச்சாங்க. ஆனா அந்த முனிவரோட கண்ணுல பயம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. தைரியத்தோட அவர் அந்த கல் எங்க விழுந்துச்சோ அந்த இடத்துக்கு முழு நம்பிக்கையோட போயிருந்தாரு. அந்த இடத்துல மந்திரங்களை ஓத ஆரம்பிச்சாரு. அதன் விளைவா அந்த கல்லு கொடுத்த தீய சக்திய ஒரு பொம்மைக்குள்ள அடைக்க ஆரம்பிச்சாரு. அப்போதைக்கு அந்த தீய சக்தி அடங்கனாம தான் தெரிஞ்சுது. ஆனா அது அப்படி இல்லை. ஆரம்பத்துல எல்லாமே வீட்டுக்குள்ள சாதாரணமா தான் இருந்துச்சு. சிரிப்பு சத்தமும் மகிழ்ச்சியும் வீடு முழுக்க நிரம்பி இருந்தது. அதெல்லாம் அந்த தீய சக்தி வீட்டுக்குள்ள நுழையாத வரைக்கும். அங்கிருந்து தெரியாது இது எப்படிப்பட்ட கொடூரம் அப்படின்னு. சிரிப்பு சத்தங்கள்லாம் கொடூர கதறலா மாற ஆரம்பிச்சுது. அந்த சாமியாரோட மனைவிய கொலைக்கருவியா அது பயன்படுத்துச்சு. தன் குடும்ப ஆட்களையே அது கருணே இல்லாம கொல்ல வச்சுது. ஒவ்வொருத்தரையா கொன்ன அந்த தீய சக்தி கடைசியா சாமியாரின் நெருங்குச்சு. அவர் கண்ணுக்கு நேரத்துல அவரோட கதையும் முடிஞ்சிருது. அன்னில இருந்து அந்த வீடு பூட்டப்பட்டிருந்துச்சு. யாருமே அந்த இடத்துக்கு போக விரும்பல. அந்த வீட்டை சுத்தி தண்ணி தேங்க ஆரம்பிக்க ஊர் முழுக்க அமைதி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கொடூரம் அமைதியா இல்ல. தன்னோட விடுதலைக்காக அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. யாருமே போகாத அந்த இடத்தோட பேர் தான் 1984 கேரளா. கதையா தொடக்கத்துல டிவில செய்திகள் ஓடிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு செய்தியில பத்திரிகையாளரான இந்திரான்ற ஒரு பெண் காணாம போயிட்டா. அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சது அப்படின்னா உடனே போலீஸுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு செய்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த செய்தி கேட்டபடியே தூக்கத்துல எந்திரிச்சிருந்தாரு மாதவன். செய்தியில் சொல்லப்பட்டு இந்த இந்திரான்ற பெண் வேற யாரும் இல்லை, அவ மாதவனோட மனைவி தான். தன் மனைவி எங்க போயிருப்பா அப்படின்ட்டு கவலையோட அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. போலீஸுக்கு தகவல் கிடைக்காதப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கவலையோட இருந்திருக்க. ஒரு நாள் அவரோட கதவு யாராலேயோ தட்டப்படுது. கதவு திறந்து பார்க்கும்போது அவ யாருமே இல்லை. ஒரே ஒரு துண்டு சீட்டு தான் இருந்துச்சு. அதுல உன் மனைவி இருக்கிற இடம் இது அப்படின்னு குறிப்பு ஒன்று வரையப்பட்டிருந்துச்சு. இது யார், எதற்காக அனுப்பப்பட்டது அப்படிலாம் யோசிக்க கூட மாதவனுக்கு அந்த நேரம் டைம் இல்லை. எப்படியாவது தன் மனையை கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு கடைசியில் துப்பை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு இவர் ஓடி போனாரு. ஜீப்ல போயிட்டு இருந்த அவருக்கு ஒரு லெவலுக்கு மேல போகிறதுக்கு பாதை இல்லை. ஏன்னா அந்த தீவை அடையணும் அப்படின்னா படகுல தான் போய் ஆகணும். படம் எடுத்துக்கிட்டு அவர் அந்த இடத்துக்கு போய் சேர அங்க அவருக்கு இந்திராவோட ஐடி கார்டு கிடைச்சிருந்தது. இங்கிருந்தா அவருக்கு இந்திரா இங்க இருப்பா அப்படின்னு நம்பிக்கை அதிகமாச்சு. அவருடைய பாதையில அவர் கைவிடப்பட்ட ஒரு அமானுஷ்யமான ஒரு ஒத்த வீட்டை கவனிக்கிறாரு. அங்க போய் ஒரு கதவு தட்ட அங்க யாரும் கதவை திறக்கல. மேலும் கதவு பூட்டுறதுனால மாற்று வழியில பயணிக்க முயற்சி பண்றாரு. அங்க அவருக்கு ஒரு ஏணி கிடைக்குது. ஏனில அவர் ஏற முயற்சிக்க ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு மாதவன் கண் விழிக்க அந்த கைவிடப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்தாரு. அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. அங்கதான் அவருக்கு இன்னொரு துண்டு சீட்டு கிடைச்சிருந்தது. இந்த வீடு உனக்கு பழக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கு நீ ரொம்ப வேண்டியவன்
அப்படின்னு அதில் எழுதியிருக்க ஒண்ணுமே புரியாம அவர் அங்கிருந்த லைட்டரை எடுத்துக்கிட்டு பயணிக்க ஆரம்பிக்க ஒரு குறுகான பாதைக்குள்ள அவர் குனிஞ்சு பயணிக்க இங்கிருந்து அவர் இந்த பூட்டிய வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஆனா என்ன இருந்தாலும் இங்கிருந்து தன் மனைவியோட காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நம்பிக்கையோட மாதவன் தொடர்ந்து பயணிக்க ஒரு அறையில பூஜைக்கான ஓமகுண்டம் இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அங்கிருந்த ஒரு சாமியார் படத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொருள் மறைச்சதை கவனிக்கிறாரு. அதை திறந்து பார்த்தா அதுல தாமரை வடிவம் போட்டிருந்த ஒரு பொருள் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு அவர் பயணிக்க பக்கத்துல அவர் கையில இருந்த தாமரை சின்னம் மாதிரியான பொறிகள் பொருத்தப்பட்ட கதவை கவனிக்கிறாரு. மேலும் அதுக்குள்ளதான் ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை திறக்க இதே மாதிரி 4 தாமரை சின்னம் பொருத்தப்பட்ட பொருட்களை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதை திறக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டு வீடு முழுக்க அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொருளை அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாரு. மீது 3 பொருள் தான் தேடணும். அது ஏணிக்கு மேல இருக்கிற ஒரு அலமாரியில் இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. பூட்டப்பட்டிருந்த அந்த அலமாரி சாவி அவர்கிட்ட இல்ல. ஆனா அதுக்கு பதிலா ஒரு துண்டுச்சீட்டு கிடைச்சிது. அதுல எனக்கு நீ பந்து எடுத்துட்டு கொடு, நான் உனக்கு சாவி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதியிருக்க. அவரும் வழியில பார்த்திருந்த ஒரு பழைய பந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க அவருக்கும் அலமாரி சாவி கிடைச்சிது. அருந்து 2வது தாமரை சின்னமும் கிடைக்க இதே மாதிரி அவர் இன்னொரு தாமரை சின்னத்தை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறாரு. மேலும் அங்கதான் இந்திராவுடைய ஹேண்ட்பேக்கும் இருந்துச்சு. இந்திரா இங்கதான் எங்கேயோ மறைச்சிக்கப்பட்டிருக்கான்ட்டு உறுதி செஞ்சுக்கிட்டு அந்த புதிரை முறியடிச்சு அந்த பெட்டியை அவர் திறக்க அதுக்குள்ள அவருக்கு ஒரு சாவி கிடைச்சிது. இந்த சாவிக்கான சரியான அறையை அவர் தேட ஆரம்பிக்க சரியா ஒரு இடத்துல மாதவன் அந்த இருட்டான அறைகளுக்குள்ள தேடி பார்க்க அவருடைய பெயரை திரும்ப திரும்ப ஏதோ ஒரு குரல் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இது அவருக்கு மிகவும் அமானுஷ்யமாக இருந்தது. கஷ்டப்பட்டு தேடி அவர் இந்த சாவிக்கான சரியான அறையை கண்டுபிடிக்கிறாரு. திரிசூலத்தை தாழ்பாக போடப்பட்ட அந்த கதவை அவர் இந்த சாவியை கொண்டு திறக்க அந்த இடத்துல ஒரு நடனமங்கையுடைய படம் இருந்துச்சு. அது கீழே வாழலையில ஒரு ஆட்டுத்தலையை வெட்டி படகில் போடப்பட்டிருந்தது. மேலும் அந்த ஆவி அடைக்கப்பட்ட பொம்மையும் அங்கதான் இருந்துச்சு. அங்கிருந்த ஒரு குறிப்பை மாதவன் படிக்க ஆரம்பிச்சாரு. இப்போதைக்கு இது அடங்கி இருக்கலாம், ஆனா அது ஒரு நாள் வெளியே வர நேரம் வரும்னு அதுல புரியாம போட்டிருக்க. அதை அங்க வச்சுட்டு அவர் கதவை திறந்து வெளியே வர பார்த்தாரு. ஆனா அங்க குகை மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள அவர் தீப்பந்தத்தோட என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல அந்த சாமியார் பத்தின குறிப்புகள் வரையப்பட்டிருந்தது. மேலும் ஒரு இடத்துல அந்த பேய் பிடிச்ச பொம்மையும் அதை பத்தின குறிப்பும் இருந்துச்சு. அந்த பொம்மை தான் அவளுக்கான சிறை. இந்த பொம்மையை எரிச்சு சாம்பலாக்கினா மட்டும்தான் அவளோட ஆன்மா மொத்தமா அழியும். தன்னை விடுவிச்சுக்காவ குழந்தை மாதிரி கூட அழுவா. எக்காரத்து கொண்டும் அதை நிறுத்திடாதீங்க அப்படின்னு அந்த குறிப்பில் போட்டிருக்க. மாதவனுக்கும் இதுதான் சரின்னு பட்டிருந்தது. இதனால அவர் அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அதை அழிக்கலான்னு திரும்ப கண்ணுழிச்ச மாதவன் அந்த பொம்மையை இதை எரிச்சாகணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த கொடூர ஆன்மா இந்த பொம்மையை எரிக்க விடாம அவருக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துச்சு. தன் சித்து விளையாட்டுகளை தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருந்துச்சு. இங்கிருந்தா மாதவன் இந்த பொம்மையை சாதாரணமாக அழிக்க முடியாது, கண்டிப்பா இதை ஓமகுண்டத்தை வச்சுதான் கொளுத்த முடியும் அப்படின்னு ஓமகுண்டத்தை அவர் தேட ஆரம்பிச்சாரு. ஆனா இதை புரிஞ்சுட்டு அந்த பேய் அவரை கொல்ல முயற்சி பண்ணுச்சு. பல புதிரான இடத்துக்குள்ளேயும் அவரை மாட்டி விட்டுச்சு. மாதவன் அது எல்லாத்துல இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தாலும் அதுகிட்ட இருந்து பொம்மைய அது ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடுது. மாதவனை கஷ்டப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த அந்த பொம்மையை எடுத்து கஷ்டப்பட்டு அந்த ஓமகுண்டத்துல அதை எரிச்சிடுறாரு. இவ்வளவு நேரமா அவரை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த அமானுஷ சக்தி இதோட எரிஞ்சு காணாம போயிடுது. இருந்தாலும் அவருக்கு தன் மனைவி எங்க இருப்பா அப்படின்னு ஏக்கத்தோட அவர் அந்த இடத்த தேடி பார்க்க
பூட்டப்பட்டிருந்த ஒரு அறைக்குள்ள தான் மனைவி இந்திரா அடைக்கப்பட்டிருந்தா. கஷ்டப்பட்டு அவளை மாதவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆரம்பத்துல இவரோட குரல்ல அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தது இவருடைய மனைவி தான். எப்படியாவது தான் கணவர் தன்னை கண்டுபிடிச்சவர அப்படின்னு நம்பிக்கையோட இருந்த இந்திராவை மாதவன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தான் கூடயே தான் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனாரு. இதோட இந்த கதையும் முடியுது. இந்த வீடியோ படத்தை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக கீழே வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் ஆப்ஷன் இருக்கும், ஹைப் ஏற்றி விடுங்க. அப்போ நீங்கள் ஓட்டு போல தேர்ந்தெடுக்க எடுத்த வீடியோ இன்னைக்கு வர வேண்டியது. பட் சில பல காரணங்களாக டப்பிங் போர்ஷன்லாம் நிற்கிறனால போட முடியவில்லை. இந்த சண்டே போட ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். எவ்ரி வெள்ளிக்கிழமை, வெள்ளி ஆர் சனி கண்டிப்பாக கேம் சரி வந்துடும். செக் பண்ணி பாருங்க. சோல்ஜர்ஸ் கதை ரெடியாக இருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.